வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கேலிஸ்தானிக் ப்ளஸ் மசால் பில்டிங்கில் நாள் 26. ஸோ எந்திரிச்சோன்னே பிளான்ச்சுக்குள்ளே பயிற்சி பண்ணி இன்னுக்குள்ளே நாளை தொடங்கிட்டேன். பிளான்ச்சில் நல்லாவே ப்ரோக்ரஷன் ஆகுது நண்பர்களே. ஸோ அந்த ஆர்வத்தில் ட்ரைன் பண்ணிகிட்டே இருந்தேன். பேலன்ஸ் தடுமாறி முட்டி தைச்சிக்கிட்டேன். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு ஃபைன் செஸ்ட் டே தான். ஸோ டிக்ளைன் புஷ்அப் 2 செட்டு, அப்புறம் டிப்ஸ் 2 செட்டு பண்ணிட்டு இன்னைக்குள்ள ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். அது என்னன்னே தெரியல நண்பர்களே. நேற்று நைட்டு சாப்பிட்டு பம்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ என்னமோ ரொம்ப பல்கியாக ஃபேட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இன்னைக்குள்ள பம்ப் பார்க்குறேன் நண்பர்களே. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன். நைட் என்னமோ ரொம்ப பல்கியாக இருக்கிற மாதிரி இருந்தேன். காலைல பார்க்கல ஃபுல் ஸ்ட்ரெட்டடாக அப்படி கட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். நேற்று நைட்டு பாடி கண்டிஷன் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள 4 ஆப்ஸ் தெரிஞ்சு, இப்போ என்னமோ 6 ஆப்ஸ் நச்சுன்னு தெரியுது. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்கள் கண்ணுக்கும் அப்படி தெரியுதா நண்பர்களே? என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் குளிச்சுட்டு டிஃபனெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் ஒரு புது பாய் வந்திருந்தாப்புல, அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பாய்க்கு ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கிற நண்பர்களே. உங்கள் மைண்டில் நினச்சி ஒரு நேம் போயிட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஆஃபீஸில் என் கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக என்னை ஏமாத்திருந்தாங்க. இது ஓப்போ ஃபோன் சொல்லிட்டு அது என்ன உண்மைன்னு இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் நம்ம BMW வண்டி வர இன்றைக்கி பஞ்சர் ஆச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு நடப்பயணம் தான். இனவு உறவுக்கு அம்மா இன்றைக்கி கோதுமை களி அப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டு இன்னைக்குள்ள நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.